விஜயோட வேட்பாளர் யாருன்னு தெரியாது. விஜய், விசில், டிவிகே, இந்த 3 விஷயங்கள் தான் இந்த தேர்தலில் மக்கள் மனசில் போய் நின்றுருக்கு. மக்கள் அப்படி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்களே வந்து விஜய் போடுற கலர் பேண்ட்டும் சட்டையும் போட்டுட்டு வாக்காளர்களே அப்படி வரும்போது அது எல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இல்லை இதையே என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இதே மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வந்ததை நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு தாவேக்க தரப்பும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பாருங்க நாங்களும் தான் போட்டு வரோம், அவங்கெல்லாம் அப்படி கிடையாதுன்னு சொல்றதையும் நம்ம பார்க்க முடியுது. 2 செட் ஆஃப் விமர்சனங்கள். எங்கள் வீட்டில் 3 ஓட்டு, நாங்கள் 3 ஓட்டு டிவிக்கு தான் போடுறோம். எங்கள் டீமில் வந்து 30 பேர், நாங்கள் 30 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம் டிவிக்கு ஓட்டு போடுறது. ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுறாங்க, இதெல்லாம் பெருசாக பேசுகிறீங்க. ஆனால் சோஷியல் மீடியாவே இல்லாத பார்க்காத சிலர் இருக்காங்க. இத்தனை வருஷமாக எப்படி ஓட்டு போட்டாங்க, அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது, இது நார்மலான ஒரு வாக்குப்பதிவு தான் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ டிவிக்கு வாக்களித்தவர்கள் மத்தியில் என்ன சென்டிமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம், தமிழகத்தில் திமுக அதிமுக அப்படின்னு இருந்த அந்த அரசியலை நாங்கள் மாற்ற போகிறோம், எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, விஜய் தான் எங்களுடைய ஆல்டர்னேட்டிவ். கடந்த முறை திமுகவுக்கு போன வாக்குகளை இந்த முறையும் திமுக உறுதி செய்திருக்கிறதா அப்படின்னா தெரியாது. கடந்த முறை திமுக போயிடக்கூடாது அப்படின்னு சில வாக்குகள்லாம் அதிமுக பிளான் பண்ணி வாங்கியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவங்க இந்த முறையும் ரீடைன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பல பேர் வந்து கிராமங்கள்லாம் யார் தாவேக்கா இல்லைன்னு சொல்லுது, ரூரல் ஏரியாவில் அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்து எனக்கு அனுப்பிட்டாங்க. தாவேக்கா வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் தாண்டினா அவங்க இத்தனை சீட்டு வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. 27 அப்படின்னா அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு பர்சன்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு வாட்டி ஸ்டாலின் சாருக்கு போட்டேன்ப்பா, இந்த வாட்டி என் பிள்ளைக்கு போடலான்ட்டு இருக்கேன்ப்பா, என் புள்ள வந்துருக்குப்பா, விஜய் என் புள்ளப்பா, நான் போடுவேன்ப்பா. அவங்களுக்குலாம் அரசியல் தெரியலையே, ஒன்றும் தெரியலையே. நான் பிறந்த உடனே எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க 50 வயசுக்கு மேல நிறைய பேர் டிவி போட்டிருக்காங்க. அதுதான் வந்து ரியல் மாற்றத்துக்கான ஒரு ஓட்டு. தி ஃபைவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய பத்திரிகையாளர் திரு சபீர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசி நிறைய விஷயம் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். களம் வந்து வேற மாதிரி இருக்குன்னு தொடர்ந்து வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து எல்லா சேனல்ஸ்லையும் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் சில பேர் அதை ஒத்துக்கிறாங்க, சில பேர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை இது வந்துட்டு அப்படி ஒன்றும் வித்தியாசமான தேர்தல்லாம் கிடையாது, அண்ட் இதெல்லாம் ஒரு பெரிய வாக்கு சதவீதமே கிடையாது அப்படின்னு பேசுறவங்களையும் பார்க்க முடியுது. இல்லை கண்டிப்பாக அது பெரிய வாக்கு சதவீதம் தான், அதுக்கு 2 ஃபேக்டர் இருக்கு, ஒன்று எஸ்ஆர், இன்னொன்று புதுவரவான விஜய் அவர்கள் அப்படின்னு பேசுகிற 2 பேரையும் பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வையை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த முறை வந்து தேர்தல் என்பது ரொம்ப வித்தியாசமா நடந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பா அந்த போலிங் டே அன்னைக்கு அதான் வந்து கிளைமேக்ஸ். உங்களுக்கு அந்த போலிங் டே அன்னைக்கு பூத்தில் நம்ம பார்த்த காட்சிகள்லாம் வந்து லிட்ரலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காட்சிகள். நீங்கள் வழக்கமாக தேர்தல் வந்து வாக்குப்பதிவு நடக்கும், வாக்குப்பதிவு கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாக போய் ஓட்டு போட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் கொஞ்சம் போய் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் போய் போடலாம் அப்படின்வாங்க, கொஞ்சம் வெயில் இறங்கினோடனே போய் போடலான்வாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10% அல்லது 7%, 6% ஸ்பைக்லாம் இருக்கும். அதுக்கு சில விசேஷ காரணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். லாஸ்ட் மினிட்ல யாரெல்லாம் வரலையோ சில பூத்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து கள்ள ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் பிரிச்சுப்பாங்க, பிரிச்சுக்கிட்டு ஓட்டு போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பூத்தில் நடக்கின்ற விஷயம். இந்த முறை வந்து லிட்ரலி உங்களுக்கு வந்து இந்த ஓட்டிங்கே வந்து ஒரு ஜனநாயக திருவிழா அப்படின்னும் போது அது ஒரு திருவிழா மாதிரி தான் காட்சி. மக்கள் வந்து பெரிய அளவில் குடும்பமாக, அதே போல் உங்களுக்கு வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வாக்களித்தது, அந்த யங்ஸ்டர்ஸுடைய முகங்கள்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிறோம் அப்படின்ற ஒரு உற்சாகம். இந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி மக்கள் வந்து பங்கெடுத்திருக்காங்க. மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் தானே எலெக்ஷன். அப்போ அந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு குடும்பமாக வந்து அவர்கள் வந்து இந்த பார்ட்டிசிபேஷனில் தங்களுடைய பங்களிப்பு இருக்கணும், இந்த தேர்தலில் இது ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்ற அந்த புரிதலோட அவங்க வந்து வந்திருப்பது உள்ளபடியே நமக்கு அது பார்க்கும்போதே மகிழ்ச்சியா இருக்கு. சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சோஷியல் மீடியா மட்டும் பார்த்து வந்து வரவேற்பு அதிகமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்றாங்க, இதெல்லாம் பெருசா பேசுறீங்க. ஆனா சோஷியல் மீடியாவே இல்லாத பார்க்காத சிலர் இருக்காங்க. இத்தனை வருஷமா எப்படி ஓட்டு போட்டாங்க, அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது, இது நார்மலான ஒரு வாக்குப்பதிவு தான் அப்படின்னு சொல்றதையும் பார்க்க முடியுது. இல்லை, நீங்க வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது, முன்னை விட வாக்குப்பதிவு கூடுதலாக ஒரு 25 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். அதில் புது வாக்காளர்கள் இருக்காங்க.
அதே போல கடந்த சில ஆண்டுகளாக தேர்தலில் வந்து எந்த விதமான ஒரு பங்களிப்பும் செலுத்தாத சில நபர்கள்லாம் வந்து பூத்துக்கு போய் வாக்களிச்சிருக்காங்க. 2வது வோட்டிங் பேட்டர்ன்லயே ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்றத பார்க்குறோம். எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை வந்து நம்ம புதுசா ஏதாச்சும் பண்ணுவோமே, புதுசா ஒரு நபருக்கு வாய்ப்பு குடுப்போமே அப்படின்னு டிவிகேக்கு வாக்களித்த விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படும்போது, இது வழக்கமா நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. 2வது இதோடைய அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் இதோடைய அவுட்கம் என்ன, என்ன இன்டென்சிட்டியில வந்து இந்த வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது, என்ன இன்டென்ட்டோட நடந்திருக்கிறது. இந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு அரசியல் எழுச்சியோ அல்லது ஒரு அரசியல் மீது ஒரு ஆர்வமோ வந்திருக்கிறத சமீப காலமா நம்ம வந்து ஒரு 2-3 ஆண்டுகளாக அது கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். என்னன்னா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு எலெக்ஷனை பற்றிய விவாதம் வந்து கல்லூரிகள்லயும், அதை தாண்டி பள்ளிகள்லயும், அதை தாண்டி ஒவ்வொரு வீடுகள்லயும் அந்த விவாதம் என்பது நடக்கிறது. இல்ல ஒரு மீட்டிங் நடந்ததுனாவே இத பத்தி தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் பிரையாரிட்டைஸ் பண்றாங்க. இது என்ன நடக்க போகுது அப்படின்னு. இப்ப வீட்டுல ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு டிபேட்லாம் வந்து என்னுடைய நண்பர்கள் கிரிக்கெட்டை பத்தி பேசுவாங்க, இளையராஜா பாடல்களை பத்தி பேசுவாங்க, மற்ற படங்களை பத்தி பேசுவாங்க, பாலிடிக்ஸை பத்தி பேசுனா இதெல்லாம் ஏன் இங்க பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து அரசியல் விஷயங்களை பத்தி பேசுது. விஜய் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாரு, அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வாக்கு அவங்களுடைய வாக்கை செலுத்த வராங்க. அது ரொம்ப கிளியரா நமக்கு வந்து தெரியுது. போட்ட உடனே ஓட்டு போட்டு வந்த உடனே அது நீங்க டிஎம்கே போடுறதா இருக்கட்டும், டிவிகே போடுறதா இருக்கட்டும், ஏடிஎம்கே போடுறதா இருக்கட்டும், ஆனா ஒரு முன்முடிவோட அவங்க வந்து வாக்களிச்சுட்டு அதை வந்து ஷோகேஸும் பண்றாங்க சில இடங்கள்ல. ரொம்ப பெருமையா நான் இப்ப டிவிகேக்கு வாக்களித்தவர்கள் மத்தியில என்ன சென்டிமெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம், தமிழகத்துல திமுக அதிமுக அப்படின்னு இருந்த அந்த அரசியலை நாங்க மாத்த போறோம், எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, விஜய் தான் எங்களுடைய ஆல்டர்னேட்டிவ். இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ்னு வந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் விஜய் அளவுக்கு வந்து மக்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய அளவுல இருக்காங்களா அப்படின்றது கேள்வி. இப்போ விஜயகாந்த் அவர்கள்லாம் 8% இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்தாரு. பட் இதை விட விஜயுடைய ஸ்கேல் வந்து கொஞ்சம் லார்ஜரா இருக்கு, பெருசா இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்துல நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் அப்படின்றது வந்து பல பேருக்கு அது மேலோங்கி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் அபவ் 50 அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் தான் வந்து உண்மையான சேஞ்சுக்கான வாக்குகள். ஏன்னா அவங்க தான் வந்து கடந்த 50 ஆண்டு காலமாக திமுக அதிமுக திமுக அதிமுக அப்படின்னு இந்த 2 கட்சிகளுக்கு இடையே தான் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய அனெக்டோட்ஸ் இருக்கு. நான் வந்து சோழிங்கநல்லூர்ல சாப்பிட்டுட்டு வெளியே வரோம், போலிங்க்கு ஒரு நாள் முன்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க. அதுல ஒரு விப்ரோல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண், மயிலாடுதுறை சேர்ந்தவங்க, பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஜேர்னலிஸ்ட்னு உடனே சிரிச்சிட்டு நான் ஊருக்கு போகிறேன், ஓட்டு போட போகிறேன், எங்கள் வீட்டில் 3 ஓட்டு, நாங்கள் 3 ஓட்டும் டிவிகேக்கு தான் போடுறோம், எங்கள் டீமில் வந்து 30 பேர், நாங்கள் 30 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம் டிவிகேக்கு ஓட்டு போடுறது, ஒருத்தர் வந்து 2 ஓட்டு என்ஷோர் பண்றது, இதுதான் எங்களுடைய அஜெண்டா. இப்படி அவங்களே கேன்வாஸ் பண்றாங்க, அவங்களே கேன்வாஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. ஃபேமிலியில நாங்கள் இதை பண்ண போகிறோம். அதே மாதிரி 2 வருஷம் முன்னாடி நீங்கள்லாம் வந்து இந்த உலகத்திலேயே இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, நீங்கள்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்ததுனால எங்களுக்கு வந்து நீங்கள்லாம் யாருன்னு தேடி இப்போ யாரெல்லாம் ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்கீங்களோ தேடி போய் நாங்கள் உங்களுடைய பேட்டிகளை பார்க்குறோம், அரசியல்வாதிகளுடைய பேட்டிகள்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது எனக்கு உள்ளபடியே வந்து இப்போவாச்சும் உங்களுக்கு வந்து இந்த ஆர்வம் இருக்கே, ஒரு ஜென்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இப்படி போயிருவாங்க, அந்த சமூகத்தை நினைக்கும் போது நமக்கு வருத்தமா இருக்கு அப்படின்லாம் பல பேர் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இந்த தேர்தலும் இந்த அரசியலும் அவங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருப்பது அது ஓட்டிங்லயும் ஒரு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப கிளியரா தெரியுது. ஒரு வீட்டுல ஒரு கட்சியை சேர்ந்தவர் நிர்வாகி, நான் 18 வருஷமா இந்த கட்சியில இருக்கேன், என் கையே ஓட்டிங் மிஷினுக்கு போகும்போது அந்த சின்னத்துக்கு தான் போகும், என் கட்சி சின்னத்துக்கு தான் போகும், என் குடும்பத்தையும் நான் அப்படிதான் வந்து இவ்வளவு ஆண்டு காலம் ஓட்டு போட வச்சிருக்கேன், ஆனா இந்த முறை என்னால் அதை பண்ண முடியல, இந்த முறை என் ஓட்டு என் கட்சிக்கு போட்டேன், என்னுடைய வீட்டில் இருக்கிற 3 ஓட்டு அது தாவேகாக்கு போச்சு அப்படின்றாரு. இப்போ இந்த தாவேகாவுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கிடையாது,
1:2 1:3. ஒருத்தர் வந்து தாவேகாக்கு ஓட்டு போடுறாருன்னா அவர் 2 பேரை கூடுதலா ஓட்டு போட வைக்கிறாரு, கன்வெர்ட் பண்றாரு. அதே மாதிரி இன்னும் 3 பேரையோ 4 பேரையோ கன்வெர்ட் பண்ண வைக்கிறாரு. குடும்பமாக வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து இந்த தேர்தலில் புதிதாக நடந்திருக்கிறது. அப்போ இந்த தேர்தலில் 85% வாக்குப்பதிவு அப்படின்றது எஸ்ஐஆர் வந்து ஒரு காரணமாக இருந்தாலும், எஸ்ஐஆர் வந்து அது ஒரு ப்ரொசீஜர், அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வாக்கு போட வந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஆர்வம் அப்படின்னு அதை தூண்டியது ஒரு மேஜர் ஃபேக்டர் விஜய் தான். +25, அதாவது வந்து 25 லட்சம் வாக்குகள் தான் அதிகம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 25 லட்சம் வாக்குகள் வந்துட்டு அதிகங்கிறது ஒரு பெரிய விஷயமா? எஸ்ஐஆர் வந்ததுனால உங்களுக்கு இந்த 85% வந்திருக்கு. 25 லட்சம் வாக்குகள் தான், நீங்க எண்ணிக்கையை தான் நீங்க பார்க்கணும். கோ ஃபார் த நம்பர்ஸ் நாட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற வாதத்தை நீங்க கேட்டு வந்திருப்பீங்க. அப்சல்யூட் நம்பர்ஸ் தான் பார்க்கணும். நம்ம வந்து பெர்சன்டேஜை பார்த்தோம்னா பெர்சன்டேஜ்ல வந்து உங்களுக்கு வேரி ஆகும். பட் நம்பர்ஸ் கூட கடந்த முறை திமுகவுக்கு போட்டவர்கள் இந்த முறை திமுகவுக்கு போட்டிருக்காங்களா அப்படின்ற நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அந்த அப்சல்யூட் நம்பர்ஸ் இருக்கானா? இல்ல. கடந்த முறை அதிமுகவை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்த நபர்கள் இந்த முறையும் அதிமுக தான் ஆல்டர்னேட்டிவ், அதிமுக தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களா? இல்ல. கடந்த முறை திமுகவுக்கு போன வாக்குகளை இந்த முறையும் திமுக உறுதி செய்திருக்கிறதா அப்படின்னா தெரியாது. கடந்த முறை திமுக போயிடக்கூடாது அப்படின்னு சில வாக்குகள் எல்லாம் அதிமுக பிளான் பண்ணி வாங்கி இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவங்க இந்த முறையும் ரீடைன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. அப்போ உங்களுக்கு வந்து என்ன இந்த எலெக்ஷன்ல வந்து உறுதியா சொல்ல முடியல அப்படின்னா, திமுகவினராலேயே அவங்களால சொல்ல முடியல. திமுகவினருக்குலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரம்பூர் தொகுதி இருக்கு. பெரம்பூர் தொகுதியில கடந்த முறை விழுந்த வாக்குகளை விட ஒரு 4000 5000 வாக்குகளோ அல்லது 10,000 வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000 பேர் யாரு, எங்கிருந்து வந்தாங்க? இந்த டேட்டாவை வந்து ஒரு 500 பேர் எக்ஸ்ட்ராவா ஒரு பூத்ல ஒரு ஒரு 500 பேர் எக்ஸ்ட்ராவா ஒரு வார்டுல வந்து ஓட்டு போடுறாங்கன்னா கூட அவங்களுக்கு கரெக்டா தெரியும் இவங்க யாரு என்னன்னு. ஏன்னா அதை பிளான் பண்ணி கொண்டு வர்றது, பூத்துக்கு கொண்டு வர்றது வந்து திமுக அதிமுக தான். அவங்களுக்கு அந்த கட்டமைப்புன்னு பேசுவாங்க இல்லையா, வாக்காளர்களை பூத்துக்கு கொண்டு வரணும், அந்த வேலைகளை பண்றது தான் வந்து இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து இந்த தேர்தலில் அது பிரேக் ஆயிருக்கு. நீங்க வாக்காளர்களை பூத்துக்கு கொண்டு வரது, விஜய்க்கான வாக்காளர்கள், தவேகாவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வந்து விஜய் ரொம்ப கிளியரா செட் பண்ணி வச்சுட்டாரு. காலையில எழுந்திருங்க, சாமி கும்பிடுங்க, ட்ரெஸ்ஸை போடுங்க, உங்களுக்கு வந்து கார்டு எடுத்துருங்க, பூத்துக்கு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டிங் சர்ஜ் வந்து காலையில 7 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் அந்த சர்ஜ் வந்து பெரிய அளவில் இருக்கு. 1 மணி வரைக்கும் பெரிய சர்ஜ் இருக்கு. திமுகவினரே சொன்னது என்னன்னா, பூத்தில் இருக்க திமுக அதிமுக ஆட்களே சொன்னது என்னன்னா, இந்த டைம் வரைக்கும் வந்து அவங்களுடைய டாமினேஷன் தான் பூத்தில் அதிகமாக இருந்துச்சு. நீங்க இன்னொன்னு, அந்த பூத்தே வந்து ஆளுங்கட்சி ஒரு தோரணை இருக்கும். அந்த பூத்ல வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கு இருக்கும், ஒரு அப்பர் ஹேண்ட் அவங்களுக்கு இருக்கும். இந்த முறை அந்த அப்பர் ஹேண்ட் கூட அவங்களுக்கு இருந்த மாதிரி தெரியல. எப்படி? ஏன்னா இப்ப இவங்க எல்லாமே ஒரு ஃப்ரெஷர்ஸ்னே சொல்லலாம். பூத் உள்ள வந்துட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க, அந்த கட்சி சார்பா வந்து ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிங்கிறவங்க இவங்கெல்லாம் ஃப்ரெஷர்ஸ், அவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. அவ்வளவு தூரம் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா? இல்ல, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்றத தாண்டி ஒரு விதமான ஒரு அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்கு தெரியுமா, பூத்துக்கு வெளியே. இப்போ நானே பூத்துக்கு போகும்போது நிறைய நேரங்களில் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறது என்னன்னா, டிஎம்கே ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட், இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம், இப்படி போட்டிருப்பாங்க. அதிமுக ஆட்கள் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போடுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதாச்சும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அவங்களுடைய ப்ளூ பேண்ட் ஒயிட் ஷர்ட், ஜீன்ஸ் ப்ளூ ஜீன்ஸ் ஒயிட் ஷர்ட் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ரொம்ப கிளியரா அந்த ஸ்டார் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு கலர் கோடட் ஒரு கோஆர்டினேஷன் மாதிரி அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு திமுக ஆட்களுடைய அப்பர் ஹேண்ட் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்காங்கல்ல. அதே மாதிரி அதிமுக இருக்கும்போது அதிமுக ஆளுங்கட்சி ஆட்கள் வந்து கொஞ்சம் அங்க இருக்க அதிகாரிகள், பூத்ல இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் தெரியும் அப்படின்னும் போது ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். இந்த முறை மக்கள் பெரிய அளவுல வந்ததுல மக்களே வந்து விஜய் போடுற கலர் பேண்ட்டும் சட்டையும் போட்டுட்டு வாக்காளர்களே அப்படி வரும்போது அது எல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. நீங்க ஒரு பூத்தை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கக்கூடிய திமுக ஆட்களை விட வாக்காளர்கள் மற்றவர்கள் இவங்க எல்லாமே வந்து பெண்கள் வந்து அதே மாதிரி சுடிதாரு, அதே மாதிரி புடவை இதெல்லாம் கட்டிட்டு வரும்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இவங்க வாக்காளரா இல்ல கட்சிக்காரங்களா, இவங்க யாரு அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன்லாம் வந்து பெரிய அளவுல வந்து
ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் நம்ம வந்து பூத்ல வந்து ரொம்ப மைனாரிட்டியா இருக்கோம், நமக்கு ஒண்ணும் தெரியாது, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பயந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு தைரியத்தையும் குடுத்துருக்கும். ஓகே, ஓகே. ஒரு ஒரு நம்ம ம். ஆட்கள்லாம் இவ்வளோ பேர் நம்ம வராங்க, இப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ம். அதேபோல திரை பிரபலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு இல்ல வந்தாங்க. இதையே என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களும், அண்ணாமலை அவர்களும் இதே மாரி ஒரு யூனிஃபார்ம் மாரி வந்தத நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு தாவேக்கா தரப்பும், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பாருங்க நாங்களும் அதான் போட்டு வரோம். அவங்கலாம் அப்படி கிடையாதுன்னு சொல்றதையும் நம்ம பார்க்க முடியுது. 2 செட் இல்ல ஆஃப் உங்களுக்கு விமர்சனங்கள். இதெல்லாம் வந்து விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி, ஒரு பூத்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டா, நீங்க வந்து இந்த மாரி வந்து ஓட்டு போடுறதெல்லாம் பார்க்கும்போது, தானா உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் தைரியம். இல்லையா? அந்த ம். தைரியம் வந்து அங்க இருந்திருக்கு. ம். 2வது இவங்கெல்லாம் வந்து பூத் லெவல் வொர்க்ல இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்படின்னு அந்த ட்ரெய்னிங் இதெல்லாம் வந்து இவங்க குடுத்துருக்காங்க. ம். ட்ரெய்னிங்லாம் குடுத்துருக்காங்க. ம். நீங்க பார்த்தீங்களா நெறைய அவங்களோட வொர்க் எப்படி நெறைய இருந்தது? நெறைய இடத்துல அவங்க உட்கார்ந்து வொர்க் பண்ணியிருக்காங்க. ம். சில இடங்கள்லலாம் வந்து எனக்கு சொல்றது என்னன்னா, அவங்க வெளிய கூட லஞ்ச் டைமோ அல்லது மற்ற விஷயங்களுக்காக கூட ஒரு நொடி கூட அவங்க வந்து பூத்த விட்டு விட்டு போல. ஓகே. இப்ப கூட நீங்க இந்த ஸ்ட்ராங் ரூம்ஸ்லாம் ம். போட்டிருக்காங்கல்ல, பல இடங்கள்ல வந்து தாவேகாவினர் தொடர்ந்து இருக்காங்க. ம். சில இடங்கள்ல திமுக, அதிமுக மாத்தி மாத்தி இருக்காங்க. ம். அப்படிதான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, ம்ஹ்ம். எந்த விதமான ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு முன் அனுபவமும் இல்லாம, முதல் முறையா ஒரு விஷயத்த பண்ணும்போது, அது ஒரு பெரிய சாதனையாக அவங்களே வந்து அத பதிவு பண்றாங்க. நான் நெறைய பிஎல்ஏ வொர்க்கர்ஸ் உடைய இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போனேன். இந்த வொர்க்க நான் இப்படி பார்த்துருக்கேன். இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படின்லாம் வீடியோ போடுறாங்க, ம். எக்ஸ்பிளைன் ம். பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? நீங்க திமுக, அதிமுகவே வியக்கும் அளவுக்கு அந்த பூத் மேனேஜ்மென்ட் அப்படின்றது நடந்திருக்கிறது. ஓகே. அது முதல்ல நான் தான் வந்து அத பார்த்துட்டு ம். நான் சொன்னேன் என்னுடைய நண்பர்கள்ட்ட, இந்த மாரி எங்க போனாலும் வந்து இந்த பேட்ஜ் பேண்ட், ஒயிட் ஷர்ட் போட்டு பல பேர் வந்து ம். நிக்கிறாங்க, போயிட்டு வராங்க. சில இடங்கள்லலாம் வந்து அவங்க வீட்லருந்து ஆட்கள கூப்ட்டு வராங்க. ம். முதியவர்கள போய் கூப்ட்டு வராங்க. ம். கிட்டத்தட்ட ஒரு பூத்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 80% டூ 90% வந்து வோட்ஸ வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ம்ஹ்ஹ்ம். ஒரு சில பூத்லலாம் பெரம்பூர்ல செக் பண்ணும்போது வெறும் 97 வோட்டர்ஸ் ஏதோ தான் வரல. ஓ! ஓகே. மத்தபடி அந்த பூத்ல இருக்கிற எல்லா வாக்காளர்களும் வந்து வாக்களிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க தெளிவா ஆட்கள கூப்ட்டு வந்திருக்காங்க. டிஎம்கேவும் பண்ணியிருக்கு, ஏடிஎம்கேவும் ம். பண்ணியிருக்கு, தாவேகாவும் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு இணையாக இவங்களும் வந்து களமாடி இருக்கிறார்கள் அப்படின்றது திமுகவினரே அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆ. ஒரு சில பூத்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கரூர் போன்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு நெருக்கடி அவங்களுக்கு ம். இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்மாஸ்பியர் வந்து இன்னும் ஹோஸ்டைலா இருக்கும். ம். மேபி நல்லா இருக்கும். சிட்டிலலாம் வந்து உங்களுக்கு தைரியமா அவங்க அங்கங்க சுத்திட்டு இருந்தாங்க. ம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வந்து கிராமங்கள்லலாம் யாரு தாவேக்கா இல்லன்னு சொல்லுது, ரூரல் ஏரியால அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. ம். எல்லா போற இடங்கள்லலாம் இந்த மாரி பேண்ட் போட்டு, இந்த மாரி சட்டை போட்டு நெறைய பேர் இருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணாங்க. ஓகே. அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு திமுக, அதிமுகவுக்கு இணையா அவங்களும் களத்துல இருக்காங்க அப்படின்றது, இது சைக்காலஜிக்கலாவே வந்து திமுக, அதிமுகவினருக்கு ஒரு சின்ன பயத்த குடுக்கும். நம்ம ம். இவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ! ம். அப்படின்னு அந்த எண்ணம் வந்து வரும். நீங்க சொல்றப்ப அந்த அண்டர் எஸ்டிமேட்ன்னு சொல்றீங்களா? ஆனா இங்க வந்துட்டு இந்த ஓட்டு சதவீதம் அதிகரித்ததுக்கு காரணமே, நம்ம கட்சிய விட்டுறக்கூடாது. நம்மளுடைய கட்சி விட்டுறக்கூடாது. இவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்துட்டு பேசுறாங்க. எல்லாரும் வந்துட்டு ஓட்டு போட போறோம், கிளம்பி வரோம் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறப்ப, நம்மளும் நம்ம கட்சிக்காக வாக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் முயற்சி எடுத்து வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவும் ஒரு காரணம் தான் வாக்கு சதவீதம் வந்துட்டு இங்க வந்து இன்கிரீஸ் பண்றது. விட்டுறக்கூடாது நம்மளும் போயிரணும் அப்படின்னு, அந்த விமர்சனங்கள என்னால பார்க்க முடியுது. இல்ல கண்டிப்பா அது இருக்கும்ல. உங்களுக்கு ம். ஒரு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ம். அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவங்களுடைய தொண்டர்கள் இருப்பாங்க. ம். அந்த தொண்டர்களுக்கு தானா ஒரு உற்சாகம் வரும். ம். தேர்தல்ல தாவேக்கா இந்த அளவுக்கு வேலை செய்யுது. 2 வருஷம், 3 வருஷம் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆன ஒரு கட்சியே, ம். இந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னும்போது, நாம வந்து இன்னும் கூடுதலாக வந்து ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படின்னு அந்த எஃபோர்ட்ட வந்து மதியானத்துக்கு மேல போட்டுருக்கலாம். ம்ஹ்ம். கொண்டு வந்திருக்கலாம். நெறைய பேர கொண்டு வந்து வோட்டிங் போட வச்சிருக்கலாம். இது எல்லாமே வந்து இயல்பா நடக்கின்ற விஷயங்கள் தான். பல இடங்கள்ல உங்களுக்கு பணமும் குடுத்துருக்காங்க. ம். இப்ப பணம் குடுக்கும்போது தானாக மக்கள் வந்து வாக்களிப்பார்கள்ன்னு. இந்த தேர்தல்ல என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பணம் குடுக்கின்ற அந்த கலாச்சாரம் வீழ்த்தப்படுகிறது அப்டின்னா, அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. மக்கள்லாம் சேர்ந்து நாம வந்து பணத்த அத வாங்கிட்டு வீழ்த்தி வேற இருக்கிறோம். கட்சிக்கு ஓட்டு இல்ல போடுறது. பணத்த வாங்குறது வேற. ஆனா உங்களுக்கு வந்து அந்த அந்த பணத்த வாங்குனதுனால அந்த கட்சிக்கு மட்டுமே நாங்க வாக்களிப்போம் அப்டின்ற அந்த முறை, அந்த பேட்டர்ன வந்து அவங்க உடைக்கிறாங்க அப்டின்னா,
இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் நம்பி இருக்கிறது பணம் தான். Exactly. தேர்தல் பிரச்சாரம், மேனிஃபெஸ்டோ, கேண்டிடேட் இதெல்லாம் தாண்டி கடைசியில காசு கொடுத்தா வந்து ஓட்டு போட்டுருவான், கன்ஃபார்மா போடுவான் அப்படின்ற ஒரு ஒரு கலாச்சாரத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த கலாச்சாரத்துக்கு ஒரு அடி விழுந்துச்சுன்னா அடுத்தது அவங்க பயப்படுவாங்க. பிகாஸ் தே வில் பி ஃபோர்ஸ்ட் டு பெர்ஃபார்ம். வேலை பார்க்கணும், சொல்லணும் என்ன வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். அப்ப அந்த நிலைக்கு நாம வந்து இந்த தேர்தல் இருக்குமா அப்படின்றது இந்த தேர்தல் முடிவுகள் தான் தெரியும். நீங்க கிரவுண்ட்ல ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க அப்படிங்கறதுனால இந்த கேள்வி வைக்கிறேன். இப்ப வந்து எவ்வளோ சீட்டா வந்துட்டு எல்லாமே கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் தாவேக்கா வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் தாண்டினா அவங்க இத்தனை சீட் வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, உங்களுக்கு சீட் கன்வர்ஷன் அப்படின்றது வந்து ஒரு 25% 20 இல்லை 25% தாவேக்கா வந்து ஓட்டுகளை வாங்குறாங்க அப்படின்னா சீட்ஸ் வில் ஸ்டார்ட் கெட்டிங் கன்வெர்ட். உங்களுக்கு 27 அப்படின்னா அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு பர்சன்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கன்வெர்ட் ஆகிட்டு போகும். யங்ஸ்டர்ஸ் மத்தியில், புதிய வாக்காளர்கள் மத்தியில், ஒரு மாற்றத்தை விரும்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில், எல்லாரும் மத்தியிலும் அந்த வாக்குகள் எல்லாம் வந்து தாவேக்கா பக்கம் தான் போகிறது அப்படின்னும் போது தாவேக்காக்கான பர்சன்டேஜ் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் வந்து தாவேக்காவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் தாவேக்கா ஆரம்பிக்கும் போது சொன்ன விஷயங்கள் என்ன? அவங்களுக்கு வந்து ஒரு திரை நட்சத்திரத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கூட்டம் கூட்டினாரு, பெரிய மாநாடு நடத்தினாரு, அவரை பார்க்க வந்தாங்க, மாநாட்டெல்லாம் கேட்க வரல, மாநாடு நடந்து கொண்டு இருக்கும்போதே அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்லாம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் அரசியலில் வந்து நிற்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, ஒரு மாநாடு போட்டுடலாம், ஆனால் நீங்கள் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார், மாநாடுகளை பல்வேறு பகுதியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 234 தொகுதியிலும் நிற்பதற்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்களாம். சமாளித்து வேட்பாளர்களை 60% விஎம்ஐலேருந்து விஜய் மக்கள் இயக்கம், மற்ற கட்சிக்காரங்க, மற்றவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சீட்டு கொடுத்து நிற்க வச்சாங்க. வேட்பாளர்களை போடுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த வேட்பாளர்கள் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னாங்க. திமுக, அதிமுக மாதிரி கட்சிகள் வந்து உங்கள் வேட்பாளர்களை கடைசி நேரத்தில் விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னாங்க. வேட்பாளர்கள் பெரிய அளவில் விலைக்கு போகல. அதே மாதிரி வேட்பாளர்களுக்கு வந்து நாமினேஷன் ஒழுங்காக பண்ண தெரியுமா, அந்த நாமினேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு தெரியுமா, அவங்களுடைய நாமினேஷன்லாம் ரிஜெக்ட் ஆகிடாது அப்படி நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கேள்விகளே கேட்டிருந்தாங்க. கடைசியில் வந்து இன்னைக்கு வாக்குகளை தாவேக்கா கணிசமான அளவு வாங்கி இருக்கிறது அப்படின்றது பரவலான ஒரு கேள்வியாக இருக்கு. பரவலாக எல்லாரும் அதை ஏற்றுக்கிறாங்க. நீங்க 5% வாங்குவாரா, 8% வாங்குவாரா, விஜயகாந்துடைய அந்த பர்சன்டேஜை கிராஸ் பண்ணுவாரா அப்படின்னு எழுப்பிய கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு வந்து 20% வாங்கினாரு, 20% வாங்குறாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அது மாறி இருக்கு. அப்படின்னா அது 20% இருக்காது. நீங்க 25%ம் சர்வேஸ்ல போல்ஸ்ல கொடுக்குறீங்க, அது வந்து லோவர் லிமிட்டா இருக்கும். அதுக்குன்னு ஒரு அப்பர் லிமிட்டும் இருக்கும் இல்லையா? அந்த 25 வந்து 30 மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 30 35 மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க 30 35லாம் அவர் கிராஸ் பண்றாரு அப்படின்னா தாவேக்காவுக்கான சீட்ஸ் வந்து கன்வெர்டபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. சென்னையில ஃபார் எக்ஸாம்பிள் இதய சார்லாம் சர்வே எடுக்கிறாரு. சென்னையில் அவர் வந்து என்ன சொல்றாரு, தாவேக்கா 30+ கிராஸ் பண்ணுது அப்படின்றாரு. மற்ற பகுதிகளெல்லாம் தாவேக்கா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்றாரு. இப்போ நீங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்றதே ஒரு பெரிய இண்டிகேஷன். ஏங்க நீங்க அதிமுக மாதிரி ஒரு கட்சியை நீங்க பின்னாடி தள்ளுறீங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கான கன்வர்ஷன் அதிகமாகுது அப்படின்னு தானே அர்த்தம். செகண்ட் பிளேஸ்ல வரீங்க அப்படின்றது எப்படி, அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அப்போ கிரவுண்ட்ல ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆயிருக்கு, ஏதோ ஒன்று மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம கிரவுண்ட்ல சேஞ்ச் ஆயிருக்கு, மாற்றம் வந்திருக்குன்னு சில பேர் ஒத்துக்கிறோம். ஆனா இங்க வந்து என்ன சொல்லுதுன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கும் அவங்க போனாங்க. எல்லா மாவட்டங்கள்லையும் வந்துட்டு எல்லா மாவட்ட தலைநகர்களும் மீட்டிங் போட்டாங்க. பட் திரு விஜய் அவர்கள் வந்துட்டு அப்படி பண்ணவே இல்லை. எத்தனை மாவட்டங்களுக்கு அவர் போனாரு, எத்தனை தொகுதிகள் அவர் கவர் பண்ணாரு, அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை. இவங்க வந்து கடுமையான உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு தாவேக்கா சைட்ல இருந்து அப்படி ஒரு உழைப்பே இல்லை. அப்புறம் எப்படி அது கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா ரொம்ப ரூரல் ஏரியாக்குள்ள போனீங்க, ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க வந்துட்டு விசிலே இல்லை. ஒன்று ஏடிஎம்கே இருக்கு, இல்லைன்னா டிஎம்கே தான் இருக்கு. அவங்களுக்கு விசில் சம்பந்தமான எந்த அறிகுறியும் இல்லை. அங்கெல்லாம் எப்படி நீங்க பெனட்ரேட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்க விஜயோடைய பிரச்சாரம், விஜய் பண்ண ஒர்க் ஒரு 2-3 வருஷத்துல அவர் வந்து ஒரு இம்ப்ரெசிவ் ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்னா ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. பட் இது போதுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து இன்னும் விகரஸாக பண்ணியிருக்கணும்.
அதாவது திமுக, அதிமுக எந்த அளவுக்கு பண்ணாங்களோ, அதை விட கூடுதலா ஒரு 50% வந்து உங்களுடைய வேலை ம். அப்படின்றது இருந்திருக்க வேண்டும். ம். தாவேக்காவுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு. விஜய் அவரு வெளிய வர்றது, அவர் பிரச்சாரம் பண்றது. 2வது செகண்ட் லைன் லீடர்ஸ் அவங்களுடைய பிரச்சாரங்கள். 2வது அந்த கட்சியுடைய கட்டமைப்பு. அதே மாரி உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ஆக்டிவிட்டி. விஜய் வெளிய வராருன்னா ஒரு பெரிய ஆக்டிவிட்டி இருக்கு. ம். விஜய் வரல அப்டின்னா, அந்த கட்சியில பெரிய ஆக்டிவிட்டி எங்கேயுமே இல்ல. ம். ம். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு வேலை திட்டத்தோட விஜய் வந்து பார்க்கணும். நீங்க விஜய் எத்தன சீட்டு ஜெயிக்கிறாரு, அவரு ஆட்சிய பிடிப்பாரா, இல்லையா அப்டின்ற அந்த கேள்விகளை எல்லாம் தாண்டி, பாலிடிக்ஸ், அரசியல் அப்டின்றது ஒரு கன்டினியூஸ் வொர்க். ம். நீங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல் அத பண்ண முடியாது. தேர்தலுக்கு தேர்தல் ஒரு புக்க வந்து தட்டி எழுப்பி ஓப்பன் பண்ணி, இந்த பூத்ல எவ்வளோ பேர், அந்த பூத்ல எவ்வளோ பேர் அப்டின்னு. அது ஒரு கன்டினியூஸ் ப்ராசஸ். ம். அப்போ அந்த வேலைகள வந்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எலக்ஷன் வருதோ இல்லையோ, பட் யூ ஷுட் பி ரெடி. ம். ஸோ இந்த வேலைகள்லாம் வந்து தாவேக்காவுல இல்ல ம். அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளவு வேலைகள பார்க்காம தாவேக்காவுக்கு மக்கள் ஆதரவளிக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னும்போது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ம். ஏன்னா இந்த 2 திராவிட கட்சிகள் மீதும் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி, மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அயர்ச்சி. நீங்க தாவேக்கா பூத்ல உட்கார்றது கூட ஆள் இல்ல. ம். அந்த கட்சிக்கு மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க ம். அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வரணும் இல்லையா? ம். ஏன்னா, உங்களுக்கு வந்து காலங்காலமாக இந்த 2 கட்சிகளும் மக்கள வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாரி ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ம். நீங்க என்னதான் பண்ணுங்க, கடைசியில பணத்த குடுத்தா இந்த ஆளுங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இவங்க போயிட்டாங்க. அப்போ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாமானியர்கள் அரசியலுக்கு வருவதும், இல்ல வேற யாராச்சும் ஒரு அரசியல் முயற்சிக்கு வந்து இதெல்லாம் மாத்தணும்னு ட்ரை பண்ணாலும் முடியாது. ம். ம். முடியவே முடியாது. விஜய் வந்திருக்காரு. விஜயுடைய ஸ்டார்டம், அவருக்கு இருக்கிற ஸ்டார் பவர் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் விஜயால ஃபைட் பண்ண முடியுது. ம். இதே வந்து விஜய் வந்து ஒண்ணுமே பண்ணாம, ஒரு ஸ்டார் வேல்யூலாம் அவருக்கு இல்ல. ஒரு நார்மலான ஒரு ஆக்டரா இருக்காரு அப்படின்னா, அவரால இந்த இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணவே முடியாது. ம். 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 நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட விஜய ஒப்பிடுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கிரவுண்ட்ல இப்படி வொர்க் பண்ணாரு, அப்படி பண்ணுவாரு. இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்லேருந்து, இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட்லேருந்து அப்படியே ஒரு முகமாக வந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து பல்வேறு விதமான பணிகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா, அவர் ஒரு ம். ம். ஐஆர்எஸ் ஆஃபீசர். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி, அந்த ரீச் எல்லாமே வந்து லிமிட்டட். பட் ம். விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜயோட பாப்புலாரிட்டி, விஜயோடைய ரீச் எல்லாம் வந்து பெருசு. ம். அந்த பாப்புலாரிட்டி, அந்த ரீச்லாம் வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு டெடிகேஷனா 100% 200%ஆ மாறணும். ம். அதுதான் வந்து அவர வந்து இந்த இந்த அரசியல் களத்துல சஸ்டெயின் பண்ணி நிக்க வைக்கும். ம். அதுதான் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். ஆனா, அவரு 50% தான் பண்ணியிருக்காரு. ஆனா, அந்த 50%க்கே மக்கள் வந்து வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள்னா, உங்க மேல இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ், எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் மீது எவ்வளவு ஒரு கோவம் அவங்களுக்கு இருக்கும். ம். இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு விஷயங்கள பண்றோம் அப்படின்னாங்க. இவ்ளோ ஃபேக்டர்ஸ் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சார். இதெல்லாம் வந்து அப்ப ஒத்துக்க மறுக்குறாங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு கேள்வியும் வைக்கும்போது, அப்ப நீங்க வந்துட்டு மேற்கு வங்கத்துல எடுத்துக்கோங்க, அசாம்ல எடுத்துக்கோங்க, கேரளால எடுத்துக்கோங்க. எல்லாத்துலயுமே வந்து வாக்கு சதவீதம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்கலாம் விஜய் இருந்தாரா? இப்படி பல கேள்விகள வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது பொது வெளியில. ஆரம்பத்துல இருந்து நான் வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பார்வையில இருக்கேன். விஜய் உடைய ஃபேக்டர அண்டர் புறந்தள்ள எஸ்டிமேட் முடியாது. பண்றாங்க. புறக்கணிக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா? நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஒரு பீப்பிள்ஸ் மூவ்மெண்ட்லேருந்து வந்த ஆளு அப்படின்னு ம். கூட வச்சுக்கிட்டாலும், விஜய்க்கான அந்த மாரி ஒரு ஒரு கனெக்ட் இல்ல. விஜய்க்கான கனெக்ட் அப்படின்றது அவருடைய திரை கனெக்ஷன் தான். ம். சினிமால நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமாயி, அதுல ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒண்ணு உருவாக்கி இருக்காரு. ம். அவ்வளவுதான். இதுதான் ம். அவருடைய யுஎஸ்பி, இதுதான் அவருடைய பலம், இதுதான் அவருடைய பலவீனம், இதுதான் அவருடைய அவர் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு சொத்து, ஒரு அட்வான்டேஜ் எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் மக்கள் வந்து மனசுல ஏத்தி வச்சிருக்காங்க. ம். விஜயோட வேட்பாளர் யாருன்னு தெரியாது. விஜய், விசில், டிவிகே. இந்த 3 விஷயங்கள் தான் இந்த தேர்தல்ல மக்கள் மனசுல போய் நின்றுருக்கு. மக்கள் அப்படிதான் ஓட்டு போட்டுருக்காங்க. பல இடங்கள்ல போயி முதியவர்கள்லாம் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ம். இந்த மாரி இந்த இதுல விஜய் படமே இல்லையே! நான் எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு. இல்ல அது சிம்பல் அப்படின்னோனே, அப்புறம் அந்த சிம்பலுக்கு வந்து அவங்க வேற வேட்பாளர் இங்க நிக்கிறாங்க. விஜய் வேற இடத்துல நிக்கிறாரு ம். அப்படின்னு ஏதோ எக்ஸ்பிளனேஷன் குடுத்து, அதுக்கப்புறம் அவங்க ஓட்டு போட்டிருக்கக்கூடிய அனெக்டோட்ஸ்லாம் நம்ம கேட்கிறோம். ம். ஸோ இதெல்லாம் பூத் லெவல் வொர்க் பார்த்தவங்க, அதே மாரி அந்த பூத் லெவல்
ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் இவங்க மற்றவங்க இவங்க எல்லாம் பேசும்போது நமக்கு இவங்கெல்லாம் சொல்றாங்க. ம். இந்த மாதிரி ஒரு 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 உணர்வு வந்து பூத்ல இதெல்லாம் நாங்க பார்த்த காட்சிகள். இப்ப ம். நாம ஜெர்னலிஸ்ட்டா சில விஷயங்கள விட்னஸ் பண்றோம் இல்லையா? ம். ம். அதே மாதிரி பூத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க விட்னஸ் பண்ண விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது, ம். நமக்கு அதுல தான் தெரியுது. அப்போ ம். விஜய் மீது ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்றத அடிப்படையில தான் பலரும் வந்து இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் குடுக்கணும், ம். ஒரு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு மனநிலையில பல பேர் வந்து பூத்துக்கு வந்திருக்காங்க. ம். இப்ப இந்த இவங்க அவங்க எல்லாம் வந்து எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க? எந்த அடிப்படையில ஓட்டு போட்டிருக்காங்க? எவ்வளவு வாக்குகள் அவங்க போட்டிருக்காங்க? வெளிய சொல்ற மாரியே உள்ள வாக்குகள் போட்டிருக்காங்களா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் 4ஆம் தேதி தெரியும். ம். ஆனால் விஜயுடைய இம்பாக்ட் இந்த தேர்தல்ல இல்ல. இது வந்து வெறும் ஒரு வழக்கமாக நடந்து முடிந்த ஒரு தேர்தல்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது வந்து பச்சை பொய். ஏன்னா, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவங்க சொல்றாங்க ம். அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இந்த எலக்ஷன் இவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காவும், இவ்வளோ ஒரு கடுமையான போட்டியாகவும், இவ்வளோ ஒரு மக்களுடைய மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய ஒரு டாக்கவும் உருவாக்குனதுக்கு ஆ விஜயுடைய பங்களிப்பு, விஜயுடைய வருகை அப்படின்றது வந்து மாற்று கருத்தே இல்ல. நான் பல விஜய் எப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ம். விஜய் அரசியலுக்கு வந்தார்னா, அந்த காம்படிஷன ரொம்ப வந்து ரொம்ப அந்த காம்படிஷன் ரொம்ப க்ளோஸ் ஆயிரும். ம். உங்களுக்கு 500 வாக்குகளும், 1000 வாக்குகளும் வந்து பெரிய வாக்குகளாக தெரிய ஆரம்பிச்சுரும். ம். இவரு 500 ஓட்டுல ஜெயிச்சாரு, 100 ஓட்டுல ஜெயிச்சாரு ம். அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து பெரிய விஷயமாக மாறிரும். ம். ஒரு 3 கார்னர்ட் கன்டெஸ்ட், ஒரு 4 கார்னர்ட் கன்டெஸ்ட் அப்படின்னும்போது, அது வந்து பெரிய அளவுல உங்களுக்கு வந்து ஒரு 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 வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜய் இருப்பாரு. ம். ஏன்னா, நீங்க ஓட்ட புல் பண்ணக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஒரு ஃபேக்டர் விஜய்ட்ட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து அவர் எல்லா கட்சிகளிலிருந்தும் வாக்குகள வாங்குறாரு. ம். கரெக்ட். நீங்க ஆல் ஆமா, இப்ப பார்ட்டீஸ் வரைக்கும் யாராலையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. எந்த வாக்குகள பிரிக்க இப்ப இப்ப போறாருன்னு. திமுக ஆட்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு தெருவுல 100 ஓட்டு இருக்குன்னா, இதுல 50 ஓட்டு நமக்கு அப்படின்னு உறுதியா அவங்களால எழுதி குடுக்க முடியும். ஆனா இந்த முறை அத எழுதி குடுக்க முடியுமா அப்படின்னா, அதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு. வந்திருக்கு தலைவரே வாக்கு வந்து நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள், ம். போடாமலாம் இல்ல. ஆனா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் வந்து அத அணுகுறாங்க. ம். இது உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு எதார்த்தமான ஒரு சூழல். 2023 ம். நெனைக்கிறேன். ம். சென்னை ஃப்ளட்ஸ் கவர் பண்ணோம் இல்லையா? ம். நார்த் சென்னையிலலாம் போய் ம். ம். ஃப்ளட்ட கவர் பண்ணும்போது, பல இடங்கள்ல என்கிட்ட சொன்னது என்னன்னா, விஜய் கட்சியிலேருந்து வந்து எங்களுக்கு பால் குடுத்தாங்க. விஜய் கட்சியிலேருந்து வந்து ஓகே. எங்களுக்கு பிரெட் குடுத்தாங்க. ம். அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு பல இந்த வியாசர்பாடி, ம். பெரம்பூர் இந்த பகுதிகள்லலாம். அப்பதான் எனக்கு தெரியுது, திமுக, அதிமுக ஆட்களே வந்து அத பண்ணல. ம். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக களத்துல இல்ல. ம். 2, 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் சாப்பாடுலாம் குடுக்குறாங்க. ம். பட் விஜய் ஆட்கள் கொண்டு வந்து குடுத்தாங்க அப்படின்னும்போது, அப்ப கீழ என்ன வொர்க் பண்றாங்க? ம். இன்னைக்கு கூட நான் வந்து அப்போ கிரவுண்ட்ல இருக்காங்க. கிரவுண்ட்ல அவங்க வந்து ம். விஎம்ஐ வந்து வொர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ம். இன்னொரு இடத்துல நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, அந்த தம்பிங்கள்லாம் வந்து என்ன பிரச்சனைனாலும் வருவாங்க. ம். நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாரி அந்த தம்பிங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து முட்டை, பாலு. ம். இந்த முட்டை, பாலு, பிரெட்டு. இந்த ம். 3 விஷயம் வந்து கொரோனா டைம்ல இவங்க பல இடங்கள்ல ஆமா. இந்த முட்டை வேலைகள பால் ரொட்டி பார்த்து திட்டம். ம். முட்டை, பால், ரொட்டி திட்டம் ம். இல்லையா? இந்த முட்டை, பால், ரொட்டி திட்டம் வந்து பெரிய அளவுல வந்து போய் சேர்ந்திருக்கு. போய் சேர்ந்திருக்கிறது. ம். பெரிய அளவுல அது ஃபேமஸ் ஆயிருக்கிறது. ம். அப்ப இதெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ம். இந்த பசங்க வந்து முட்டை, பால்லாம் குடுத்தாங்கப்பா எங்களுக்கு அப்படின்றது, ம். குழந்தைங்களுக்கு குடுத்தாங்கப்பா ம். அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க அத ஞாபகம் வச்சிருக்காங்க. ம். இப்ப இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு குட்வில் வந்து அவருக்கு இருக்கு, கீழ கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது தான் வந்து இந்த 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 தேர்தல்ல அவருக்கு அதெல்லாம் கை குடுத்திருக்கு. ம். பெரம்பூர்ல போன வாட்டி திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒரு அம்மா. அவங்களுக்கு 68, 69 வயசு இருக்கும். சொல்றாரு, "போன வாட்டியே ஸ்டாலின் சாருக்கு போட்டேன்ப்பா. இந்த வாட்டி என் புள்ளைக்கு போடலான்ட்டு இருக்கேன்ப்பா. என் புள்ள வந்திருக்குப்பா. விஜய் என் புள்ளப்பா. நான் போடுவேன்ப்பா." அவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியலையே, ஒண்ணும் தெரியலையே. நான் பொறந்த உடனே எல்லாருமேவா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. இப்பதான் கத்துக்கிறாங்க. நம்ம தான் கத்துக் குடுக்கணும். அது அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஓகே. அவங்களுக்கு அரசியல் தெரியல. ஏன் உண்மையிலேயே யா. எனக்கு தெரிஞ்சு ம். விஜயுடைய ஃபேன்ஸுக்கோ, விஜயுடைய ஆதரவாளர்களுக்கோ ஒரு அரசியல் புரிதல் பெரிய அளவுல இருக்கா அப்படின்னா, ம். இல்ல. நீங்க இன்னும் நான் உங்களுடைய ப்ரொஃபைல பார்த்தாலே ரொம்ப கிளியரா தெரியுது. நான் கோயம்புத்தூர் சவுத்ல வந்து பிரச்சாரத்துக்கு போறேன். கோயம்புத்தூர் சவுத் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய பிரச்சாரம் அவ்ளோ வீரியமா நடக்குது. போற இடங்கள்லலாம் அவங்களுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கிறதுக்கு பெண்கள் 2 பக்கமும் நிக்கிறாங்க. வாசல் வாசல்ல நிக்கிறாங்க. எல்லார் கையிலயும் பேம்ப்ளெட் குடுக்குறாங்க. எல்லாம் கரெக்ட்டு. இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய பிரச்சாரத்த போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரண ஆட்கள், ஸ்டூடண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து
தெரு தெருவா போய் இவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க. ம். பசங்க கூட சின்ன சின்ன பசங்க எல்லாம் போய் முன்னாடி விசில் ஊதிட்டு இருக்காங்க. ம். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். ம். அதே மாதிரி ஒரு சின்ன பையன் வந்தான், தம்பி நீங்க என்ன பண்றீங்க? நம்ம கேமரா பர்சன் மாதிரி இருப்பாங்க. ம். தம்பி நீங்க என்ன பண்றீங்க? நான் இந்த பகுதி செயலாளர் சார். நான் இந்த பகுதி இந்த வட்டத்துக்கு நான் தான் வந்து இது சார் அப்படின்றாங்க. அந்த பசங்களுடைய ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ம். வயசு. ம். ம். ரொம்ப யங் ஏஜ். ம். ப்ரொஃபைலே நமக்கு தெரியுது. ம். ஆனால் இவர்களை எல்லாம் வந்து அரசியல் படுத்துவது ஒரு தேர்தல் மட்டுமே இவங்களை அரசியல் படுத்திடுமானா கிடையாது. அதுக்கு விஜய் ஒரு திட்டத்தை உருவாக்கணும். நீங்க நீங்க வந்து எவ்வளவு சீட்ல நீங்க ஜெயிக்கிறீங்க, நீங்க ஆட்சியை பிடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னுலாம் அண்ட் தாண்டி இது எவிடென்ட்டா எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, எலக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் ம். திரு சேகர்பாபு அவர்களோட தாவேக்கவினர், அதாவது அந்த காலத்துல போட்டியிடக்கூடிய திரு சினோரா சின்னோர் அசோக். அசோக் அவர்கள் வந்துட்டு சண்டையிடுறாங்கப்போ 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. பொதுவா ஆளுங்கட்சி அதுவும் முக்கியமான அமைச்சருக்கு நேரா வந்து நிப்பாங்களா இந்த மாதிரி ஒரு புது கட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனா இங்க வந்துட்டு ஈக்குவலான ஒரு ஃபைட் போனதை பார்க்க முடிஞ்சது. அப்போ எவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க. வந்துட்டு அதை நம்ம என்கரேஜ் பண்றது அடுத்த பக்கம். அதை நம்ம என்கரேஜ் பண்ணல. பட் அவங்க வந்து தைரியமா எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு எவிடென்ட்டா பார்க்க முடிஞ்சுச்சு. அதுதானே நீங்க ம். வந்து ஒரு அமைச்சர் அப்படின்னும் போது அமைச்சருடைய ம். ஆட்கள்லாம் இருப்பாங்க. ம். அவங்கெல்லாம் வந்து எல்லாம் பெரிய கையா இருப்பாங்க ம். அப்படின்னு அந்த பயம் இல்லாம அவங்களும் ஃபைட் பண்றாங்க ம். அப்படின்றது. ஸோ இது வந்து அஹ், ஒரு வேகம் இருக்கும். ம். இளைஞர்கள்ட்ட ஒரு வேகம் ம். இருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த இளைஞர்களை வந்து ஒரு விவேகமாகவும் ஒரு அரசியல் தெளிவோடும் அவங்க செயல்படுத்த வேண்டிய ஒரு கடமை கட்டாயம் கடமை என்பது விஜய்க்கு இருக்கு. ஏன்னா ம். இவ்வளவு பேர் உங்களை நம்பி வராங்க அப்படின்னும் போது இவங்கள ஒரு ரசிகர் மனநிலையிலேயே வச்சிருப்பது வந்து சரியான ஒரு விஷயமா ம். இருக்காது. ம். அவங்கள நீங்க வந்து அரசியல் படுத்தணும். அவங்களுக்கு ஒரு அரசியல் திட்டம், அவங்களுக்கு வந்து இன்னைக்கு விஜய் வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு வந்து ஒரு வகுப்பு இருக்கும். ம். யாராச்சும் உள்ள நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த பாலிடிக்ஸ சொல்லிக் குடுக்குற பாடங்களை எடுக்கக்கூடிய நபர்களை நீங்க என்கேஜ் பண்ணீங்கன்னா, நெறைய எனக்கு பெரம்பூர்ல ஒருத்தர் ம். லாயலால இருந்து ஒரு முன்னாள் புரொஃபசர் வந்தாரு. ம். அவர் சொல்றாரு, "என்கிட்ட இந்த ஊர்ல 2000 ஓட்டு இருக்கு சார். நான் இவங்கள கூப்பிட்டு போய் என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்துறேன்" ம். அப்படின்றாரு. இவர்கள் எல்லாம் யாருன்னா, தானாக முன் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஒரு மதுரையிலேருந்து ஒரு சயின்டிஸ்ட் என்ட்ட ஒரு 3 மாசமா பேசிட்டு இருக்காரு. என் நம்பரை எங்கிருந்து வாங்குனாருன்னு தெரியல. அவர் ஒரு ம். அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட். அவர் சொல்றாரு, 23ஆம் தேதி எப்போ வரும்? காலையில நாங்க போய் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். ம். ரிட்டயர் ஆனவங்க. அதே மாரி அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய ரிட்டயர்மென்ட் ஆன எங்க கம்யூனிட்டி ஆட்கள் எல்லாருமே நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். ம். வி ஆர் அரவுண்ட் 60 to 100 மெம்பர்ஸ் அப்படின்னு ஏதோ சொன்னாரு ஒரு கணக்கு. நாங்க எல்லாம் வந்து விஜய்க்கு தான் போட போறோம். ஒரு ரிட்டயர்மெண்ட் மாற்றம். அந்த அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க டிவிக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது தானே இது வரைக்கும் அதான் பேசுவாங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு நீங்க 50 வயசுக்கு மேல நெறைய பேர் டிவிக்கு போட்டிருக்காங்க. ம். அதுதான் வந்து ரியல் மாற்றத்துக்கான ஒரு ஓட்டு. ஏன்னா அவங்க 2 கட்சிகளையும் பார்த்திருக்காங்க. 2 கட்சிகளுடைய ஆட்சியும் பார்த்திருக்காங்க. புதுசா ஒரு கட்சிக்கு வாய்ப்பு குடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப இது எல்லாமே வந்து நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னா, உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வெளிப்படையாக பேச மாட்டார்கள். ஆனால் பிரைவேட்டா பேசும்போது அவங்களே ஏத்துக்கிறாங்க. நாம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் விஜய. 2 திராவிட இயக்கங்களுக்கும் ஒரு சேலஞ்ச மவுண்ட் பண்ணாங்க பாருங்க இந்த ம். தேர்தல்ல. ம். அதுவே வந்து பல பேர சாதனை தான். ஒரு மிகப்பெரிய சாதனையாக அது மாறி இருக்கிறது. ம். அதுவே பல பேர வந்து ரைட் ம். இவரால இந்த அளவுக்கு வந்து நெருக்கடிகளுக்குள்ளும் இந்த அளவுக்கு இவரால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வாக்களிப்பு கொடுத்தோம்னா ம். இன்னும் கூடுதலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு மனநிலையை அது உருவாக்கியிருக்கு. 2வது விஜய்க்கு எதிரான பிரச்சாரம் வந்து அவருக்கு சாதகமாக நிறைய ஒர்க் ஆயிருக்கு. ம். சமூக வலைதளங்கள்ல மற்றவர்கள் குறிப்பிட்டு அவரை டார்கெட் பண்றதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய சிம்பத்தியா மாறி இருக்கு. மக்கள் மத்தியில அந்த மாதிரி அந்த ஈகோ சிஸ்டம் ஒரு 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 பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ரைவலை நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு தான் கிரிட்டிசைஸ் அது தனி மனித தாக்குதலா போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப சிம்பத்தியா தான் கன்வெர்ட் ஆகும். ரொம்ப போகும்போது To the மக்களுக்கு extreme. வந்து மக்கள் Yes. புரிஞ்சுப்பாங்க ஏன் இதை பண்றாங்க, எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆஹ், இளைஞர்கள் மத்தியில ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு. ம். நீங்க அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அட்ரஸ் பண்றதுக்கு கூட வந்து இன்னைக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல பெருசா யாரும் எதுவும் பேசல. நீங்க எனக்கு சொல்லுங்க, பிரதமர் எத்தனை முறை வந்தாரு தமிழ்நாட்டுக்கு? 3 டைம்ஸ் 3 நினைக்கிறேன். டைம்ஸ் வந்தாரு. என்ன பேசினாரு? டிஎம்கே பத்தி தான் பேசினார். என்ன பேசினாருன்னே ஞாபகம் இல்ல. ம். உள்துறை அமைச்சர் எத்தனை முறை வந்தாரு?
அவருமே வந்துட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்தாரு. எத்தனை இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணாரு? மதுரையில பண்ணாரு அண்ட் ஒரு 2 இடங்கள்ல 2, 3 இடங்கள்ல பிரச்சனை பண்ணாரு. இங்க மயிலாப்பூர்ல வந்தாரு. மயிலாப்பூர்ல யா பண்ணாரு. பிரச்சாரம் பாத்தீங்களா? உங்களுக்கு அது மனசுல நிக்குதா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. எத்தனை வேறு மாநில முதலமைச்சர்கள் இங்க வந்து பிரச்சாரம் அரவிந்த் பண்ணாங்க? கெஜ்ரிவால் வந்தாங்க. முன்னாள் பீகார் முதலமைச்சர் வந்திருந்தாரு. ஆ பிஜேபி முதலமைச்சர்கள் எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு ஒரு 3 பேர் 2 பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ 2 திங்க் பேர் சோ. 5 பேரும் வந்தாங்க. 5 பேர் வந்தாங்களா? ஓகே, ஓகே. அதுவே நமக்கு தெரியல. தெரியல. இவங்க எல்லாம் வந்து போனது கூட தெரியாத அதுதான் அளவுக்கு ஆக்சுவலி இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க இப்ப டிஎம்கே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய சலனம் உருவாகும். இங்க வந்துட்டு இங்க சலனமே உருவாகல அப்படிங்கிறது தான் இந்த எலக்ஷன்ல எங்களால பார்க்க முடிஞ்சுச்சுங்கிறது தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப என்னன்னா மக்கள் வந்து ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்களான்னு தெரியல. என்னோட ரீடிங் அதான். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு வரும்போது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மற்றவங்க எல்லாம் சொல்றது, மக்கள் ரொம்ப இறுக்கமா இருக்காங்க. எந்த விஷயத்துக்கும் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போகும்போது லாஸ்ட் 1 வீக்ல தான் எல்லாரும் கொஞ்சம் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இந்த லாஸ்ட் 1 வீக் எலெக்ஷனுக்கு அந்த கடைசி ஒரு வாரம் தான். நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து விஜய்க்கு பெரிய அளவுல வந்து ஒரு சர்ஜ் இருக்கு. அவருக்கு ஒரு கேம்பெயின் மொமெண்டம் வந்து கூடுது அப்படின்றது அவங்க ரிப்போர்ட்ஸ்ல தெரியுது. ஆனா விஜய் மட்டும் தான், விஜயோட கேம்பெயின் மட்டும் தான் கடைசி நாள்ல பீக் ஆச்சு. மீதி எல்லாருடைய கேம்பெயினும் வந்து திமுகவுடைய கேம்பெயின்ல ஆல்ரெடி பீக் ஆயிடுச்சு. அது ஒரு பீக் போயிருச்சு. நீங்க ராகுல் காந்தி வரல, ஒரே மேடையில இவங்க காட்சி அளிக்கல. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து திமுக போட்ட பிளான் எல்லாமே வந்து தலைகீழா மாறிடுச்சு தேர்தல் களத்துல. கூட்டணி கட்சிகள், அமைச்சர்கள் இவங்க யாருமே எங்கேயுமே பார்க்க முடியல. எல்லாருமே வந்து அவங்கவுங்க தொகுதியில முடங்கி போய் அங்கங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு வந்துச்சு. விஜய் லாஸ்ட் மினிட்ல பேசி அந்த நந்தனம்ல பேசின அந்த ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய ஐ திங்க் அளவுல அவர் வெயிட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த மொமெண்ட்காக. மேபி அது அப்படிதான் அவங்க Yeah. கட்டமைச்சாங்கன்னு நினைக்கிறேன். Yeah. உங்களுக்கு வந்து நான் திருப்பூர், அவினாஷி எல்லாம் போகும்போது என்கிட்ட சார் என்ன சார் இவருக்கு எவ்வளோ மொமெண்டம் இருக்கு சார், இவருக்கு ஏன் சார் அதை சரியா பயன்படுத்தல அப்படின்னு எல்லாரும் திமுக ஆட்கள் உட்பட அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. இந்த அளவுக்கு மொமெண்டம்லாம் இருக்கும்போது இவர் பட் அவங்க டீம்ல என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப சீக்கிரம் பீக் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதை சஸ்டெயின் பண்ண முடியாது, அது கீழே தான் போகும். அப்போ அவர் அந்த ரோட் ஷோஸ் மூலமா தான் வந்து இது பண்ணாரு. ஆக்சுவலா மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுல விஜய்க்கு வந்து ஒரு மொமெண்டம் கூடுனதுக்கு மிக முக்கியமான காரணம் திருப்பு முனையாக அமைந்தது. எல்லாருக்கும் சொல்லுவாங்க திருச்சி தான் திருப்பு முனையாக அமையும் அப்படின்னு. விஜய் கேஸ்ல வந்து திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் தான் திருப்பு முனையாக அமைந்தது. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே தான் மக்கள்லாம் வந்து பெரிய அளவுல அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஆளுங்கட்சியோடைய ஒட்டுமொத்த கவனமும் வந்து உங்களுக்கு அந்தந்த பகுதிகளெல்லாம் போகும்போது சென்னையை வந்து கடைசி ஒரு வாரம் சென்னையை எப்படியாச்சும் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ற முயற்சிகள்லாம் அவங்க ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாங்க. ஏன்னா சென்னையில உங்களுக்கு எல்லா தொகுதிகள்லையும் விஜய் இஸ் கிவிங் அ டஃப் காம்படிஷன் அப்படின்றது அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட்ஸ். அப்போ அதை எப்படி சரி பண்றது, என்ன பண்றது அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக 2 கட்சிகளுக்கும் this election became one of the most costliest election. நிறைய பணம் செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு. மாறாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஆடு கூட போலிங் அன்னைக்கு ஒரு ஆட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிவியில் ஏதோ ஆட் கொடுத்தாங்க. பேட்டி கொடுக்கல, யூடியூப் ஆட் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. இருந்தாலும் வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவில் அந்த எல்லாம் ரீச் ஆகிருக்கு. அப்படின்னா இது ஏன் நடந்தது அப்படின்றத நாம் வந்து டீகோட் பண்ண வேண்டிய தேவை ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அதிகமாகவே நிச்சயமா. ஸோ மே 4 அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வரும்னு நினைக்கிறேன் 29ஆம் தேதி. ஸோ அந்த டைம்லேயே ஏதாவது நேரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார், உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.